நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமி வந்துட்டு குறி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இவன் என் எல்லையில் இருக்கிறதுக்கே வந்துட்டு லாய்க்கு இல்லை, இவனை வந்துட்டு இங்கேருந்து விரட்டி விடு, உனக்கெல்லாம் பொட்டு வைக்க முடியாது, போடா இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்ல, சாமி என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், ஆமாம் இவனுக்கெல்லாம் என்னால் வந்துட்டு பொட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுற, வாங்க சாமி உக்குரமாக இருக்குது, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு நம்ம மயில் காட்டி வந்துட்டு தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. வாங்க பேராண்டி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. தாத்தா நாங்கள் ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்ல, குட் நியூஸா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் கேட்குறாங்க. நாங்கள் பத்திரிக்கை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோமா, அங்கே என்ன நினச்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் மயில் சொல்கிறாங்க. அதை கேட்டது தாத்தாவை பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தா சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்குது, அதை தான் சாமி சொல்லாமல் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் சாமுண்டீஸ்வரிட்ட என்ன சொல்லியிருக்கு, நீ நினைக்கிற மாதிரி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், ஆனால் நீ நினைக்காத ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரேவதிக்கும் அந்த பையனுக்கும் வந்துட்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்காது, ஏன்னா சாமி பொட்டு வைக்கலனாலே அதுதான் அர்த்தம், மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண சாமி ரெடியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிடு. அப்படியாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அதாவே நடக்கும் அப்படின்னதும், என் பேரனுக்கும் பேத்திக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்ல, தாத்தா நீங்கள் வேற சும்மா இருங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனையை கிளப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க. அட நீ சும்மா இருப்பா, எங்களோட எல்லாரோட ஆசையும் அதுதான் அப்படின்னு சில காட்டி வந்துட்டு முறைக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அமைதியாயிடுறாரு மயில். தாத்தா அது மட்டும் கிடையாது, நாளைக்கு ரேவதிக்கு வந்துட்டு நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு சோகமாயிடுறாங்க. என்ன பாட்டி ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை முறமாமன் தான் முதல்ல சீர் செஞ்சு நலங்கு வைக்கணும், இப்போ வந்துட்டு ரேவதிக்கு முறமாமன்னு சொல்லிக்க கார்த்தி இருக்கான், ஆனால் அவனால் வந்துட்டு பண்ண முடியாதுல்ல, பேத்திக்கே வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க, என்னங்க இது நீங்கள் வந்துட்டு ஊர்க்காரங்க தானே, உங்களுக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இல்லைப்பா தெரியலப்பா, நாங்கள் லவ் மேரேஜ்ப்பா, இதை பற்றிலாம் ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பாட்டி வந்துட்டு இந்த பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு செயின் வேற கொண்டு வராங்க. என்ன பாட்டி இது அப்படின்னு கேட்க, நாளைக்கு நீ தாயா எப்படியாவது ரேவதிக்கு முறை செய்யணும், நீ தானே அவளுக்கு தாய் மாமா அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்கள் வேற சும்மா இருங்க, எப்படா என்னை வந்துட்டு மாட்டி விடலான்னு அந்த சந்திரா மேம் என்னன்னா கங்கணம் கட்டிக்கிட்டு அழைகிறாங்க, இதில் நானே போய் என்னை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரில இருக்குது, இதெல்லாம் வேணாம், தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்ல, ஏப்பா நீ வேற சும்மா இருப்பா பாட்டி, அதை என்கிட்ட கொடுங்க, இதை செஞ்சு முடிக்க வேண்டியது என்னோட கடமை, நாளைக்கு உங்கள் பேத்திக்கு நம்ம கார்த்தி தான் சீர் செய்வா, போதுமா அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க தாத்தா எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை, நான் அந்த வீட்டுக்கு எதுக்கு போனேன், இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு, அதுக்கு தானே, தவிர என் மனசில் எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்கே பார்ப்பா தீபாவே எத்தனை நாள் தான் நீ மனசில் போட்டு நினச்சிக்கிட்டு இருப்ப சொல்லு, அவளே நினச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கை நீ எப்போ வாழ போகிற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இப்போ நான் எதுவும் நினைக்கல, ப்ளீஸ் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்லிடுறாங்க. சரிப்பா அதை பற்றி பேசலை, நீ வந்துட்டு எப்படியாவது இந்த சீரை மட்டும் செஞ்சிரு அப்படின்றாங்க. சரி சரி நாங்கள் இன்னொரு நாள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி மயில் அங்கேருந்து கிளம்ப போகும்போது, நாட்டாம இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் செல்லுலேருந்தே பார்க்கலாமே, எங்கே இருந்தாலும் அதை எங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானே தாத்தா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிளம்பிடுறாங்க. வண்டி ஏறும்போது காட்டி சொல்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஆசை உண்டு பண்ணுறீங்க, இதெல்லாம் நடக்கலாட்டி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலைப்பா, அந்த கடவுளே சொல்லிட்டாரு நடக்கும் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறி கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க குறி சொல்லியிருப்பாங்க இல்லையா பூசாரி, அதையே யோசித்தமானு இருக்கு. அந்த இடத்துக்கு சந்திரா வராங்க. என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை மாப்பிள்ளைக்கு ஏன் பொட்டு வைக்கலன்னு தெரியலையே, எதுவும் வந்துட்டு தடங்கள் வருமா, நான் நினச்சாதது ஒன்று நடக்கும்னு சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் யோசித்தா வந்துட்டு ஒரு மாறு இருக்குது அப்படின்றாங்க. அக்கா இன்னும் அக்கா நீ அதெல்லாம் நம்பிட்டு இருக்க, இதெல்லாம் நம்பக்கூடாது, நீ தான் சொல்லுவேன், அதெல்லாம் சும்மா கேட்குறதோட விட்டுறணுக்கா, அது மட்டும் இல்லாமல் சாமி சொன்னதில் வேற அர்த்தம் கூட இருக்கலாம், ஒருவேளை மகேஷ் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்ல, அவரை பார்த்தா ஒன்றும் அப்படிலாம் ஆனால் தெரியலக்கா, நம்ம சொன்னால் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் தான் நான் இந்த மாப்பிள்ளையவே பார்த்தேன், அது மட்டும் கிடையாது, எனக்கு அடுத்து இருக்க 2 பொண்ணுக்குமே வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்ப்பேன், என் பொண்ணுங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி விடுக்கா இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத, அடுத்து ஃபங்க்ஷன் எடுக்கு அதெல்லாம் பார்க்கணும், ஆனால் ஒன்றுக்கா அந்த டிரைவரை இந்த ஃபங்க்ஷன் பக்கத்துலலாம் வர விட்டுறாது அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு, எப்போ பார்த்தாலும் டிரைவர்னு புலம்பாத போ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து சிவனாண்டி சந்திரா மாயா 3 பேர் பிளான் போட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலைக்கு சாமி எங்களை பற்றி முழுசாக போட்டு விடலை அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, அது மட்டும் இல்லை அந்த காட்டியும் அந்த சோம்பேறி மாப்பிள்ளை இருக்கானே அவனையும் எங்களை மோப்பம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த டிரைவர் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது, பார்க்கத்தான் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கான், ஆனால் எல்லாத்தையும் வந்துட்டு பயங்கரமாக பண்ணுறானே.
ஆமாங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். எப்படியாவது அவன இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்ல, அ அப்புறமேட்டு சிவனாண்டி சொல்றாங்க, "கூடிய சீக்கிரம் அனுப்பிச்சிடலாம்" அப்படின்றாங்க. "இல்லங்க, சீக்கிரமாவே நடக்கணும். இல்லாட்டினா இந்த ரேவதிய கல்யாணம் முடிச்சாலும் முடிச்சுருவான்" அப்படின்னு சொல்ல, "ஐய்யயோ! அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்றாங்க மாயா. அடுத்த சீன்ல வந்துட்டு நலங்கு ஃபங்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. ரேவதிய வந்துட்டு அழகா கூப்பிட்டு வராங்க. "உன்ன பார்க்க ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உட்கார வைக்கிறாங்க. வந்துட்டு தாய்மாமன் தான் சீர் செய்யணும் அப்படின்னு சொல்ல, "அதான் நம்ம இந்த கிங் இருக்காரே அவரே சீர் செய்வாரு. எங்க அத்தைக்கு நான் தம்பியா தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகேன்னு சொல்றப்போ, டக்குனு சந்திரா வந்துட்டு, "அதெல்லாம் கிடையாது. எப்படி அவன போய் இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிறேன். ஃபர்ஸ்ட்டு அப்ப நீங்களே ஆரம்பிங்க பொண்ணோட அம்மா அப்படின்னதும், பொண்ணோட அம்மா ஃபர்ஸ்ட்டு சாமுண்டீஸ்வரி நலங்கு பண்றாங்க. அடுத்தவங்க சித்தி பண்றாங்க. எல்லாருமே பண்ணி முடிச்சிடுறாங்க. "மொத்தம் எத்தன பேர் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, 20 பேரு அப்படின்றாங்க. "ச்ச அப்படி இருக்கக்கூடாது. ஒத்தப்படையா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்ல, இன்னும் யார் மிச்சம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப கார்த்தி மட்டும் தான் இருப்பாரு. "ஏன் நம்ம வீட்டு டிரைவரே பண்ணிட்டோம். என் மாப்பிள்ளை சொன்ன மாரி அவர நான் தம்பியாவே தான் நினைச்சிட்டு இருக்கேன். பண்ணிறட்டும்" அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு சரின்னு சொல்றாங்க. மயில் வந்துட்டு நம்ம பிளான் சக்சஸ் சூப்பர் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு மாயா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு.